ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் ஸ்லிப்பர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஸ்லிப்பர் போட்டிருக்காங்க. ஆனால் பேஷண்ட்ஸுக்கும் மத்த யாருக்குமே ஸ்லிப்பர் அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் பாத்ரூமில் வந்து டோர் இல்லை, பக்கெட் இல்லை. இதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுங்க. நானும் இதை பற்றி கேட்குறேன். ஸ்லிப்பர் இல்லாமல் எப்படி ரெஸ்ட் ரூம் போக முடியும்? நீங்கள் உள்ளுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து ஸ்லிப்பர் அலோட் இல்லை அப்படின்னா அலாட் பண்ணுங்கள். ஸ்லிப்பருக்கு இந்த பிளேஸ்னு அலாட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ரூம் அலாட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு வெளியில் கபோர்டோ இல்லைனா ரேக்கோ வைங்க ஸ்லிப்பருக்காக. முதல்ல மனுஷங்க தன்மையோட மனுஷங்களை பாருங்கள். மனுஷங்க தானே அவங்களும். நீங்கள் போவீங்களா? நர்ஸோ டாக்டரோ பாத்ரூமுக்கு ஸ்லிப்பர் இல்லாமல் போவீங்களா? செகண்ட், பாத்ரூமில் டோர் இல்லை, பக்கெட் இல்லை. நாங்கள் பாத்ரூம் வச்சுருக்கோம் அதுக்குன்னு காட்டுறதுக்காண்டியா? இல்லை ஓப்பனாக நாங்கள் பாத்ரூம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியா? எப்போ உங்ககிட்ட வர்றது மனுஷங்க, ஆடோ மாடோ கோழியோ வேறு ஜீவராசிகளோ கிடையாது. உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா அவங்க ஒரு மனுஷங்க. டாக்டர் ரூம்லையோ இல்லைனா ஸ்டாஃப் ரூம்லையோ பாத்ரூமில் டோர் இல்லாமல் இருக்குதா? உங்ககிட்ட வரணும்னா அந்த வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணுமா? எப்படிப்பா டோர் இல்லாமல் ஒரு பாத்ரூமை யூஸ் பண்ண முடியும்? இதே போல் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது நம்மளை பார்த்து மாறுவாங்க. ஏற்று கேளுங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்குது, இப்படி தப்பாக இருக்குன்னா நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏன் இப்படி இருக்குன்னு கேளுங்க. இனி ஒவ்வொருத்தரும் குரல் எழுப்புனா மட்டும்தான் மாற்றம் வரும். கோவம் நியாயம்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.